இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த 2026ஓடது. ஆனால் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னது? இப்போ நடந்து முடிஞ்ச இந்த சட்டமன்ற தேர்தலோட கருத்து கணிப்பு எந்தெந்த சோஷியல் மீடியாவில் அவங்க போட்டிருக்காங்க, இல்லை நியூஸ் மீடியாவில் யார் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிற நிறைய இது பார்த்தீங்கன்னா நம்ம தேடிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் முடிவுங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை நான் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது இறுதி முடிவு. நான் இப்போ சொல்ல வர்றது இறுதி முடிவுங்கிறது இல்லை. மே 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த வாக்கு எண்ணிக்கைகள்லாம் எண்ணி அப்போ தான் ரிசல்ட்டுங்கன்னு அறிவிக்கப்படும். அதுக்கு முன்னாடி இது வெளியாகிருக்கிற இந்த கருத்து கணிப்புங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த அணி தான் ஜெயிக்க போகுதுன்னு அவங்களோட ஒரு கருத்து தான். சரிங்களா? இதுதான் நடக்க போகுதுன்னு இல்லை. இப்போ நான் சொல்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்து கணிப்பு மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ரிப்போர்ட்டுங்கிறது போட்டுட்ருக்காங்க. ஆனால் முக்கியமான 5 பெரிய ஏஜென்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புங்கிறது எடுத்திருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 3 கட்சிகளை மட்டும்தான் நான் இப்போது சொல்கிறேன். சரிங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம திமுக, அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க டிவிக்கு. இந்த கட்சிகளை மட்டும்தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற அவங்க பேரோட பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிப்போர்ட்டுங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பீப்பிள்ஸ் ப்ளஸ் அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்து கணிப்புங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம திமுக இருக்காங்களா, அவங்களும் அவங்க கூட்டணியும் பார்த்தீங்கன்னா 125லிருந்து 145 சீட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுகவும் அவங்க கூட்டணியும் அவங்க எவ்வளோ ஜெயிக்கிறாங்கன்னா 65லேருந்து 80 சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிவிக்கு இவங்க பார்த்தீங்கன்னா 18லிருந்து 27 சீட்டு முடியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, இந்த பீப்பிள் ப்ளஸ்ங்கிற இந்த நிறுவனம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்ரிசே இப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்து கணிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இதில் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் திமுகவும் அவங்க கூட்டணியும் இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 122லேருந்து 132 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிமுகவும் அவங்க கூட்டணியும் அவங்க பார்த்தீங்கன்னா 87லேருந்து 110 சீட்டுகள் வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம டிவிக்கு இவங்க பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 சீட்டுகள் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்ரிசே இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிமார்க் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதில் யார் யார் எவ்வளோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம திமுகவும் அவங்க கூட்டணியும் அவங்க பார்த்தீங்கன்னா 125லேருந்து 145 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுகவும் அவங்க கூட்டணியும் அவங்க பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிவிக்கு இவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 1லேருந்து இல்லை 26 சீட்டுகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீப்பிள் இன்சென்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் அவங்களோட கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம திமுக தான். அவங்க பார்த்தீங்கன்னா 120லேருந்து 140 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம அதிமுக அவங்களும் அவங்க கூட்டணியும் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 சீட்டு வரைக்கும் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிவிக்கு இதுவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீப்பிள் இன்செட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் அவங்களோட கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக CNN அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட் வைப் இவங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்க கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் யார் யாருக்கு எவ்வளோ சீட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக திமுகவும் அவங்க கூட்டணியும் அவங்க பார்த்தீங்கன்னா 103லேருந்து 113 சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிமுகவும் அவங்க கூட்டணியும் பார்த்தீங்கன்னா
114 124 சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிவிகே இவங்க பார்த்தீங்கன்னா 4 10 சீட்டுகள் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பெரிய 5 நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவங்க சொன்னதில் எந்த கட்சிகள் நிறைய சீட்டுகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எந்த நிறுவனங்கள் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திமுக எடுத்துக்கலாம். திமுகன்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பீப்பிள் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் இவங்க 2 இந்த நிறுவனங்கள் தான் பார்த்தீங்கன்னா திமுக 125 145 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிமுக அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது CNN நியூஸ் 18 ஓட் வைப்ஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதிமுக 114 124 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிவிகேல பார்த்தீங்கன்னா நம்ம பீப்பிள் இன்செட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு 30 40 தொகுதிகள் வரைக்கும் இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம யார் பெரிய 5 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது செகண்டாக பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள். இப்போது டீட்டெயில் சமரி இப்போ தெளிவாக எவ்வளோ % வரைக்கும் இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. முக்கிய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா விரிவாக மதிப்பீடு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன நிறுவனம் எவ்வளோ அவங்களுக்கு மதிப்பீடுங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க தான் பீப்பிள் ப்ளஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக கூட்டணி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 125 145 இடங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஜெயிச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கும் என பார்த்தீங்கன்னா இவங்க கருத்து கணிப்புங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிவிகே பார்த்தீங்கன்னா 18 24 இடங்களை பார்த்தீங்கன்னா பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஒரு கொஸ்டின் மார்க்கோட பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா இந்த மெட்ரிஸே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு 122 132 பார்த்தீங்கன்னா உறுதி செய்யும். ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா 87 100 இத்தனை இடங்கள்ல தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சற்று வலுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா 125 145 இடங்களை பார்த்தீங்கன்னா முன்னிலை வகிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்ம டிவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து 1 26 இடங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க டிவிக்குங்கிறது மாறுபடும் 1 26 முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்பிள் இன்செட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுகவிற்கு 120 140 பார்த்தீங்கன்னா வெற்றி என பார்த்தீங்கன்னா இவங்க கணிச்சிருக்காங்க. மேலும் டிவிகேக்கு 30 40 இடங்கள் பெறும் என மிக உயர்ந்த மதிப்பையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொடுத்துருக்காங்க டிவிகேக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக CNN நியூஸ் 18 இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற கருத்து கணிப்புகளை விட இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறி இருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 114 124 மிக குறுகிய பார்த்தீங்கன்னா முன்னிலை வகிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க CNN நியூஸ் 18 இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் நடந்த முக்கிய முடிவுகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுப்பாய்வுகளாக இருக்கட்டும், இதை பற்றி நம்ம இப்போ 1 by 1 அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த தேர்தலில் இந்த 2026 நடந்த தேர்தலில் சுமார் 84% 85% வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குகள் பதிவாகி உள்ளது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த இப்போ வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகேவும் அதுக்கப்புறம் விஜயும் இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க, விஜயின் கட்சி டிவிகே இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா 15 23% வரையும் பார்த்தீங்கன்னா வாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவங்க இவ்வளோ வாக்கு பர்சன்டேஜ்னு எடுத்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்கா
இடங்களே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பொதுவாக 25க்கும் குறைவான இடங்களே பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒரு கருத்து கணிப்பு இந்த பீப்பிள் இன்சைட் இருக்குல்ல, அவங்க மட்டும் டிவிக்கே பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 இடங்கள் வரையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம CNN, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 இவங்களோட கருத்து கணிப்பின்படி விஜயின் டிவிகே கட்சி இருக்கிற அவங்க 15லேருந்து 8% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வெற்றி பெற்றாலும் தொகுதிகளின் எண்ணிக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மேக்சிமம் இவங்க தொகுதிங்கிறது 4லேருந்து 10 தொகுதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இரு துருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலில், அவங்க யார் யார், நம்ம திமுகவும் அதிமுகவும். அவங்க நம்ம தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த வாக்கு பார்த்திங்கன்னா இடங்களாக மாறுவதில் சற்று சிரமம் இருப்பதாக இவங்க சொல்கிற முடிவில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த முடிவு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு மட்டுமே. உங்களுக்கு இப்போ யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா மே 4ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடியும்ல, அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்து அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க எடுத்த ரிசல்ட்டில் வந்த நியூஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நம்புகிற கட்சி யாராவது தனியாக நின்னாலும் சரி, இல்லை கூட்டணியில் இருந்தாலும் சரி, அவங்களோட வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி இப்போவே நீங்கள் முடிவு பண்ணி இருக்காதீங்க. இவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த முடிவுகள் இப்போ நான் கருத்து கணிப்பு இந்த 5 பெரிய நிறுவனங்கள் சொல்லியிருக்கேன்ல, இதை பற்றின உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்து கணிப்பு இருக்கும்ல, இப்போ திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிவிகேயாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் எவ்வளோ ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது, அவங்க எத்தனை பெர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் பார்த்து அது தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் போகும்போது இந்த கருத்து கணிப்பு நான் சொன்னேன்ல, அது கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிற உங்களோட தாட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இப்போது இந்த அரசியல் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான நியூஸ்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.